அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வாஞ்சிக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு மிஷனரி, அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், செயின்ட் பீட்டர்மேன் அப்படிங்கிற ஒரு மனுஷன். அவர் கொலம்பியாவில் இருக்க வேதாகம கல்லூரியில் படித்தார். படிச்சுட்டு அங்கேருந்து விக்லிப் என்கிற டிரான்ஸ்லேஷன் குரூப்போடு இணைஞ்சி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், நிறைய மிஷனரிகளை குறித்து அவர் புரிந்து கொண்டார். அதை குறித்து ஆர்வம் கொண்டிருந்தார். அப்போது அந்த சம்மர் சீசனில் நடக்கக்கூடிய ஒரு மொழியியல் படிப்பில் அவர் கலந்துக்கிட்டார். அதில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பிரெண்டாக் கார்ட்னர் என்கிறவரை திருமணம் செய்து கொண்டு தன் ஊழியத்தை துவக்குகிறார். 1981 கொலம்பியாவில் இருக்கிற கரிசோனா என்கிற பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு புறப்படுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொகட்டோ என்கிற இடத்துக்கு வராங்க. இரவு நேரம் அங்கே கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மக்கள், ஏன்னா அவங்க பழங்குடி மக்கள் ரொம்ப கொடுமையானவங்க, கொடூரமானவங்க, வேறு நிறத்தவர்கள், வேறு நாகரிகமாக அவங்களை கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது, மிக கொடூரமானவங்க, அடித்து கொன்று விடுவார்கள், சித்திரவதை செய்வார்கள். இப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் 1981 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு 6:30 மணிக்கு அங்கே இருக்கிற ஒரு குழு நுழைந்து அங்கே இருக்கிற இயக்குநரை கடத்த வராங்க. பட் ஏன்னா இவங்க 2 பேரில் கூட சில பேரும் போயிருக்கிறாங்க. அந்த டைரக்டரை பிடிக்க முடியல. அதனால இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. செயின்ட் பீட்டர்மேனை கூட்டிகிட்டு போய் அங்கே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. பல நாட்கள் அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி அவங்க பிரெண்டாக் கார்ட்னருக்கு இவருடைய சரீரத்தை அனுப்புகிறாங்க. இவர் வைத்திருக்க பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, அவங்க ஒரு கடிதத்தை அதுலேருந்து படித்தாங்களாம். என்ன போட்டிருக்காங்க அந்த கடிதத்தில், நான் சிறு வயதிலிருந்து பேதுருவின் புஸ்தகத்தை படிச்சிருக்கேன். அதில் பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து எனக்கு முரட்டுக்குள்ள எப்படி நம்ம அனுசரித்து போகணும்னு பார்த்தேன். அவைகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் எனக்கு தண்ணீரை போல இருந்திருக்குது. என்னுடைய விசுவாச வாழ்க்கை தட்டி எழுப்பிச்சு, என்னை பக்தி வைராக்கியமாக நிற்க வைத்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொலம்பியா பீட்டர்மேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். கொலம்பியாவில் தேவன் அருட்பணிக்காக இரத்த சாட்சியை மறிக்க என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு எழுதியிருக்கிறேன். அப்படின்னா ஒரு பாரமுள்ள தேவ மனுஷன்தான் செயின்ட் பீட்டர்மேன். அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சு போயிருக்கிறாரு. ஆனால் அங்கே போய் தன் ஜீவனை கொடுத்து தேவனை நேசித்து தன் முழு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்பதாக கொலம்பியா தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானதை அந்த அரிசோனா மக்கள் மத்தியில் உண்டானதை கேள்விப்பட முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு இடத்துல சுவிசேஷம் பரவ வேண்டுமே ஆனால் ஒரு உண்மை உள்ள, பாரம் உள்ள, உத்தமமான தேவனுடைய மனுஷன் ரத்தம் சிந்த வேண்டி இருக்கிறது. அப்பொழுதுதான் எழுப்புதல் உண்டாகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் சுவிசேஷம் அறியாத, இரட்சகர் அறியாத இடங்களில் சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுங்கள். அப்பொழுது அங்கே தேவனுடைய செயல்கள் நடைபெற ஆரம்பிக்கும். நம்முடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும். எப்படி ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதோ, ஸ்தேவானுடைய ரத்தம் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டதோ, உங்களுடைய ரத்தமும் நம்முடைய ரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும். அப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் தீ உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் ரத்தம் சிந்துவதற்கும் தயக்கம் இல்லாமல் விசுவாசம் உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தாவே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செயின்ட் பீட்டர்மேனுக்காக, பிரெண்டாக் கார்ட்னருக்காக, அவருடைய செயல் ஊழிய, அவருடைய தலைமுறைக்காக ஸ்தோத்திரம். எத்தகைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க, தங்கள் ஜீவனையே அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கும் பக்தி வைராக்கியத்தையும், ஆண்டவரே, அந்த ஆவிக்குரிய துடிப்பையும் ஆத்தும தாகத்தையும் கர்த்தர் தருவீராக. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறான். இதை போல எத்தனையோ சுவிசேஷ ஊழியர்கள், எத்தனையோ மிஷனரிகள் உமக்கென்று பக்தி வைராக்கியமாக எழும்பி நிற்கிறார்களே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு நிற்பாராக. கர்த்தர் கிரியை செய்யுங்க. தேசத்தில், இந்திய தேசத்தில், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் சந்திக்கட்டும்.
உம்முடைய ஆண்டவரே ஊழியர்கள், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நிற்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அந்த ரத்தம் உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறதே, அந்த இரத்தத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. அந்த இரத்தத்திற்கு ஆண்டவர் பதிலாய் ஈடாய் ஜனங்களை தருவீராக. ஆண்டவரை எழுப்புதலை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே.